சார், இப்போ மது ஒழிப்பிற்கு ஆதரவாக நிறைய விழிப்புணர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மது இருக்கிறது. மதுவை முற்றிலுமாக எந்த ஒரு நாட்டிலும் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் மதுவை ஒழிக்க முடியாதா? ஒழிக்கலாம்னா அது என்னென்ன காரணிகள் மூலமாக ஒழிக்கலாம்? எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. மதுவை எல்லாம் ஒழிக்க முடியாது சார். அதுவும் உலகம் முழுசும் எப்பயுமே இருந்து தான் இருக்கும். இந்த உலகம் அழிகிற வரைக்கும் மது இருந்து தான் இருக்கும். அந்த காலத்துலேருந்து மது இருக்குது. இந்த பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும் மது இருந்து தான் இருக்கும். நாம் மது குடிப்பவர்கள் அணியில் வர்றோமா, மது குடிக்காதவர்கள் அணியில் வர்றோமான்றது தான் முக்கியம். மது குடிப்பவர்கள் அணியில் இருக்கிறவங்க வந்து எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. மது குடிப்பவர்கள் அணிகையில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வர்றாங்க. மது குடிக்காதவர்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டு வருது. ஒரு காலத்தில் மது குடிப்பவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகவும் மது குடிக்காதவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. இப்போ ரீசண்டாக எல்லா கண்ட்ரிலையும், அது ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் மது குடிப்பவருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. மது குடிக்காதவருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போது காலேஜ் லெவல் போய் இப்போ ஸ்கூல் லெவல்லையும் மது குடிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. ஆண்கள்லாம் போயிட்டு பெண்களும் மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள்லாம் மது குடிக்கிறது போயிட்டு மாணவிகளும் மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்ச்சர் வந்து ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டுருக்கு, தப்பான கல்ச்சர். ஸோ மதுவை எல்லாம் வந்து இதுக்கு மேலெல்லாம் ஒழிக்கிறேன் சும்மா. பிரபஞ்ச விதிப்படி எதை வந்து ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை ஒழிக்க முடியாது. இது முக்கியமான சீக்ரெட், நிறைய பேர் தெரியாது. எதை நீங்கள் ஊழல் ஒழிப்பு இயக்கம் சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா ஊழல் வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும். மது ஒழிப்பு இயக்கம் சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா மது வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் எதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நல்லா வரலாறை புரட்டி பாருங்கள், இப்போ நடந்துருக்கிறதையும் பாருங்கள், எல்லா கண்ட்ரிலையுமே பாருங்கள், நாட் ஒன்லி இந்தியா, எல்லா இடத்துலையுமே பாருங்கள். எதை நீங்கள் ஒழிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது இன்னொரு பக்கம் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒழிக்கிறதுக்காக எவ்வளோக்கு வந்து அதிகமாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதை ஒரு இதை ஒழிக்கணுன்றதுக்காக அப்போ அது வந்து அதிகமாகிட்டே தான் போகும். அப்போ அது எப்படி தான் ஒழிக்கிறது, அதை பற்றி தனியாக இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ வந்து மதுவை ஒழிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது, அந்த மதுவை குடிக்கக்கூடிய ஒரு அணி, மதுவை குடிக்காத ஒரு அணி அப்படின்னா மதுவை குடிக்கின்ற அணியிலேருந்து குடிக்காத அணிக்கு எப்படி மாறுவது, எப்படி இருப்பதுன்ற டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். மதுவை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. கடிகாலத்தில் வந்து அரசாங்கங்களே மதுவை விற்கும்னு சொல்லிட்டு மகான்கள் பழைய காலத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நாமெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சித்தக மகான்கள் கடிகாலத்தில் மதுவை அரசாங்கங்களே விற்பனை செய்யும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அரசாங்கங்களே மதுவை விற்பதை இன்றைக்கி கண்கூடாக பார்க்குறோம். 4000-5000 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஞான திருஷ்டி உள்ள மகான்கள் அவர்கள் எவ்வளோ தெளிவாக எழுதி வச்சுருக்கோம். நாம் இன்றைக்கி தான் பார்க்குறோம். இன்னும் தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. கலியுகத்தின் முடிவில் மதுவை ஒழிக்க வேண்டிய அரசாங்கங்களே மதுவை விற்பனை செய்யும். எவ்வளோ தெளிவாக, அது இன்றைக்கி உண்மையாக இருக்கேன், இது இன்றைக்கி உண்மையாக இருக்கேன். அப்போ எவ்வளோ தீர்க்க தரிசனமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மதுவை எல்லாம் வந்து ஒழிக்கலாம் முடியாது. 2-3 கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்தது. அரசியல் கட்சிகள் நடத்துகிறாங்க, மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அங்கேருந்து நிறைய வண்டியில் போகிறாங்க. அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போகும்போது ஒரு வேன்லையும் அவங்களோட மதுவை வாங்கி பேக் வச்சுட்டு போகிறாங்க. இது எங்கே போய் சொல்லுவீங்க? மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போகிறாங்க, அதை அட்டன் பண்ணுறாங்க. அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போகும்போது அந்த ஒரு ஊர்லேயும் ஒரு ஏரியா ரெப்ரசன்ட் பண்ணி வேனு பஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க தனியாக ஒரு பாட்டிலில் மதுபானங்களெல்லாம் வாங்கி உள்ள பஸ்ஸில் வேனில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, மாநாட்டுக்கு போகிறாங்க. இது கண்கூட நான் பார்த்தது. அந்த தொண்டரில் ஒருத்தரை கேட்டேன் நான், ஏன் நீங்கள் போகிறது மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போகிறீங்க, உங்கள் தலைவர் நடத்துகிறார் மீட்டிங்கு போகிறீங்க, நீங்கள் போகும்போதே எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களே, எப்படி இது அப்படின்னு.
சிரிச்சார். அவங்க அப்படி தான் சார் சொல்லுவாங்க, அவங்க டாக்டர், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம கட்சியில் உறுப்பினர், நாம் அதெல்லாம் பார்க்க முடியாது டாக்டர். அவங்க ஒரு பக்கம் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க, நாம் ஒரு பக்கம் சாப்பிட வேண்டியது தான். சரி எப்படி சாப்பிடுங்க, மேடையிலலாம் பேசுவாங்க, நாங்கள் இந்த பக்கம் தனியாக ஒரு ஓரமாக நாங்கள் உட்காந்து வண்டியில் நிற்க நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இப்படித்தான் நடக்குது மது ஒழிப்பு மாநாடு. இது மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறவங்களுக்கும் தெரியும், அதை கன்வீன் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், அதை கலந்துக்கிறவங்களுக்கும் தெரியும். இதை நான் சொல்ல தேவையில்லை, இது உலகம் அறிஞ்ச விஷயம். இதை அப்படி சொல்லணும், ஏதோ பண்ணணும், ஏதோ நடத்தணுன்றதுக்காக மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க, அவ்வளோதான். மதுவை ஒழிக்கணும், மதுவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தனி மனிதன் எப்போ உணர்கிறானோ, கட்சி விடுங்க, மாநாடு விடுங்க, அரசாங்கத்தை விடுங்க, தனி மனிதன் எப்போ அவனுடைய ஆத்மாவோட நமக்கு இந்த மது வேண்டாம், இது நமக்கு ஒத்து வராது, இதனால் நமக்கு கெடுதல்கள் தான் உண்டு, நமக்கு தீமைகள் தான் உண்டு, நமக்கு இது வேண்டான்னு எப்போ தனி மனிதன் திருந்துகிறானோ, தனி ஒரு மனிதன் அவன் எப்போ திருந்தி இதை விட்டலான்னு சொல்லி வெளியே வரானோ அப்போ தான் அந்த மதுவை ஒழிக்க முடியுமே ஒழிய, யாரோ நினச்சாங்க, யாரோ சொன்னாங்கன்றதுக்காக மதுவை எல்லாம் ஒழிக்க முடியாது. மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நம்ம அரசியல் சார்ந்தெல்லாம் நம்ம பேசலை, நம்ம அரசியல் நமக்கு வேண்டாம். மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மதுவை உற்பத்தி செய்கிற கம்பெனிகளை மூடணும். மது உற்பத்தி செய்கிற கம்பெனிகளெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. மது குடிக்கிறவனு, நீ ஏன்டா குடிக்கிறேன்னா அவன் எப்படி குடிக்காமல் இருப்பான்? சிகரெட்டை பிடிக்கக்கூடாதுன்னா சிகரெட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனியே ஸ்டாப் பண்ணணும். நீ சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த்னு சொல்லி அட்டைப்பொட்டில் போட்டு குடிக்க வேணான்னா, ஸ்மோக் பண்ண வேணான்னா எப்படி இருப்பான்? ஹியூமன் நேச்சர் எதை வேணான்னு சொல்கிறோமோ அதை அவன் செய்வான். தட் இஸ் ஹியூமன் நேச்சர், சைக்காலஜி. அது மது கம்பெனியை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், மது கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிடணும், அதெல்லாம் டோட்டலாக லாக் பண்ணிடணும். அதை பண்ணிவிட்டு அப்போது நீங்கள் மது சாப்பிட வேண்டான்னு சொன்னால் பரவாயில்ல. அதை ஒரு பக்கம் திறந்து விட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் படிச்சுன்னு எங்கே இருந்தாலும் கடைகள் வச்சுக்கிட்டு அவனை போய் மது குடிக்கணும், எப்படி குடிப்பான்? குடிக்காமல் இருக்க முடியும். இட் இஸ் இம்பாசிபிள். மக்களை ஏமாத்துகிற விஷயம் தான் அது. தானும் ஏமாந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற விஷயம்தான் அது. ஸோ மதுவை எப்பவுமே யாரும் ஒழிக்க முடியாது. மதுவை ஒழிக்கணும்னா நம்ம சுய மனிதனாக, தானாக, நமக்கு இது வேண்டாம், நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சுய கட்டுப்பாடு, அந்த சுய கட்டுப்பாடுன்றது வந்துருச்சுன்னா மது எங்கே இருந்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம். மது பக்கத்திலே இருந்தால் கூட, மது சாப்பிட்டாங்க கூட அப்படியே நீ சாப்பிட்டுப்பான்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன மோரோ பாலோ நம்ம தயிரோ நம்ம சாப்பிட்டுட்டு கம்ம வந்துடும் அவங்கள பார்த்துட்டு. ஸோ அந்த சுய கட்டுப்பாடு வந்தால் மட்டும்தான் மது போதையிலேருந்து விடுபட முடியும் ஒழிய மதுவை யாராலும் ஒழிக்க முடியாது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கணும் நடந்துக்கணும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.